தமிழரின் அமெரிக்காவில் உள்ள ஒரு பலஸ் வாருங்கள். ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் செல்வா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்கா வந்து அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரோட வீட்டுக்கு தான் அவரோட பெர்மிஷன் வாங்கி வந்திருக்கோம். காலிங் பெல் பிரஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள போவோம். திரு செல்வா அவர்கள் அவருடைய வீட்டை நமக்கு சுற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தந்தி டிவியிலிருந்து நாம அமெரிக்காவுக்கு ஒரு மிக முக்கிய வேலையாக வந்தோம். அங்க ஒரு தமிழரின் வீட்டை நாம் பார்க்கவிருக்கிறோம். செல்வா சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க தம்பி. தந்தி டிவிக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மிஸ்டர் செல்வா தன்னுடைய கடின உழைப்பால் அரண்மனை போல ஒரு வீட்டை கட்டியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி தந்தி டிவிக்காக தமிழக மக்களுக்காக இந்த வீட்டை சுற்றி காட்டுகிறேன் என்று பர்மிஷன் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நல்லபடியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க ப்ளீஸ். எஸ் எஸ். ஷூஸ் இங்க விட்டுறேன் செல்வா சார். வெளிய இருந்து பார்க்கும்போதே ஒரு பேலஸ் ஃபீலிங் இருக்கு. உள்ள வரும்போது அது அப்படியே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. தேங்க்யூ. சோ நீங்க 30 வருஷம் முன்னாடி இங்க வந்தீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நாம தொடர்ந்து பேசுவோம். தமிழர்களுடைய நிலை அமெரிக்காவில் பிளஸ் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க தமிழர்கள் உங்களை போல உயர வேண்டும் என்றால் அமெரிக்காவில் வந்து கோல் வச்ச வேண்டும் என்றால் என்ன பண்றதுங்கிற டிப்ஸை நாங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்க வீட்டை எங்களுக்கு சுத்தி என்னால முடிஞ்சதை நிச்சயமா உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றேன். ஷூர் சார். நிச்சயமா. வாங்க வாங்க. எங்களுடைய லிவிங் ரூம் இது. ஓகே. ஸோ நம்மளோட பாரம்பரிய கலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களா வில்லேஜ்ல வளர்ந்த பையன் நானு. ஓகே. நம்ம ஊர்ல ஊஞ்சல் makes a very important role in a house. Okay. ஒரு பெரிய முத்தம் இருக்கும், அது பக்கத்துல ஊஞ்சல் இருக்கும். கரெக்ட். அப்பா அம்மா எல்லாம் வந்து ஊஞ்சல உட்காந்துட்டு தான் பேசுவோம். ஓகே. அதனால அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்து இந்த ஊஞ்சலை பண்ணி இந்த லிவிங் ரூம்ல நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதே கலையில இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து கொண்டு வந்தோம். நம்ம அந்த காலத்துல கிராமத்துல நீங்க வந்து எந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்தீங்க? நம்ம தமிழ்நாட்டுல எப்படி அமெரிக்கா வந்தீங்க? நான் ஒரு சின்ன கிராமம் அது. ஓகே. எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனா எங்க கிராமத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்பிள் இருக்கு. ஓகே. அது வந்து சாட்டன் அப்படிங்கிற பிளானட்டுக்கு அட்ரிபியூட் பண்ண டெம்பிள் அது. சனீஸ்வரன் டெம்பிள். ஓகே. அது வந்து இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க. அந்த டைனிங் டேபிளுக்கும் இந்த டைனிங் டேபிளுக்கும் என்ன சார்? இது வந்து அது வந்து ஃபார்மல் டைனிங் நீங்க பார்த்தது. இது வந்து எங்களோட ஃபேமிலி செட்டப் இருக்கணும். இது இருக்குது. நான் நிறைய இது வந்து மேடையில பேசுற கூட சொல்லிட்டு யானை என்ன அமெரிக்கா வந்த கதை சொல்லுங்க செல்வா சார். நான் வந்து 1996ல வந்து அமெரிக்கா லாசன் அண்ட் டீப்ரோ அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து என்ன வந்து அமெரிக்கா அழைச்சிட்டு வந்தாங்க. என்ன படிச்சீங்க சார்? ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன படிச்சீங்க? ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அரசு பள்ளியில தான் படிச்சேன். ஓகே. இன்ஃபேக்ட் வந்து it was really nice that என்னோட parents both were teachers. Okay. So I have a lot of respect for the teachers சமுதாயம். ஓகே. இந்தியால மாதிரி ரோட்ல வராது. உண்மைதானா? ஆமா ஆமா. அது ஆக்சுவலா வந்து யானைக்கு எனக்கு வந்து நிறைய வந்து இது இருக்குது. ஓகே. நான் நிறைய இது வந்து மேடையில பேசுற கூட சொல்லிட்டு யானை என்ன இது வந்து எங்களோட ஃபேமிலி செட்டப் இருக்கணும். ஓகே. இப்போ நாங்க பசங்களோட உட்காந்து இங்க ஒரு ஃபேமிலியா ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றப்போ அது ரொம்ப ஃபார்மலா இருந்தா அது ஒரு ஓகே. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஹியர் இன் அமெரிக்கால வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கும். இந்த ஓப்பன் ஏரியாஸ் நிறைய நாங்க வந்து we love that. ஓகே. அதனால வந்து so we wanted natural sun to come inside the home. அதனால ஓகே. இது எங்களோட யோகா ரூம் அண்ட் ஸ்ட்ரெச் ரூம். ஓகே. Oh my god. So daily morning exerciseல தான் உங்களோட schedule ஸ்டார்ட் ஆகுமா? Daily morning வந்து we start with our exercise 1 hour or 7:30 to 8:30 வந்து every day. Dear Molly, as per my previous email, I want சன் வந்து ஆக்சுவலா ஈஸ்ட்ல இருக்கப்போ காலம்பரை ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதுல ஈவினிங் வந்து சன் வந்து இதாகிறப்போ வந்து we'll have plenty of sun inside exposure. வெரி நைஸ் சார். அடுத்த போர்ஷனுக்கு போலாம் சார்.
ஸோ இங்க ஒரு ஸ்டேர் கேஸ், மெயின் ஸ்டேர் கேஸ் அங்க இருக்கு இல்ல ஆமா சார்? ஆமா இது ஒரு ஸ்டேர் கேஸ். இது வந்து ஃப்ரம் கிச்சன்ல இருந்து நம்ம ஈஸியா நம்ம பெட்ரூமுக்கு ஆக்சஸ் பண்றதுக்காக உள்ள ஸ்டேர் கேஸ் இது. ஓகே. அதனால ஒரு எலிவேட்டர் வந்து லிஃப்ட் வேற இருக்கு. லிஃப்ட் இருக்குங்களா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் சார் இந்த வீடு? மொத்தம் லேண்ட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? அதுல வீடு எவ்வளவு ஸ்கொயர் லேண்ட்? 3 ஏக்கர். 30,000 ஸ்கொயர் ஃபுட். ஓகே ஓகே. இது வந்து we call it great room. கிரேட் ரூம். ஆமா. எதனால சார் கிரேட் பீப்புள்லாம் வருவாங்களா? இல்ல அது ஒரு ட்ரெடிஷன்ஸ் இங்க அமெரிக்கா இருக்கு. அது ஒரு ரூம் வந்து ஒரு பெரிய என்டர்டெயின் பண்றதுக்கோ இல்ல ஒரு பெரிய பிரமுகர்கள் வரப்போ அவங்க என்டர்டெயின் பண்றதுக்கோ. ஓகே. சோ we dedicate the room. எவ்வளவு கேப்சர் ஆகுதுன்னு தெரியல, பட் இங்க வந்து அந்த 3Dல நம்மளோட ஃபீல் பண்ண முடியும். ஆமா. ஒரு பேலஸ்க்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆமா. There's a lot of sunlights. Excellent சார். உங்களோட ஷெட்யூல் எவ்வளவு டைட்டா இருக்கும். எக்ஸசைஸ் பண்றீங்க, புக்ஸ் படிக்கிறீங்க, வீட்டுல லைப்ரரி. இப்போ புக்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஹேபிட் உங்களுக்கு. இல்ல இது வந்து மிக முக்கியமான. ஆனா இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச், ஓகே, அது வந்து 13 சாப்டர்ஸ் தான். ஓகே ஓகே. இப்போ என் ஒய்ஃப் வந்து இங்க வந்து ஏதோ ஒரு பிரைவேட் டிஸ்கஷன் பண்ணணும். ஓகே. வந்து சம்டைம்ஸ் என்னோட சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஊர்ல வந்து திருஷ்டி விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ் சார். அதனால அவர் வந்து வீட்டை ப்ரொடெக்ட் பண்றாரு. ஓகே ஓகே. சோ ஹி இஸ் லுக்கிங் அட் ஹூ இஸ் கமிங் இன்சைட். ஓகே அந்த ஒரு கான்செப்ட். ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே ரூரல்ல. ஓகே. சோ அதனால எனக்கும் சைக்கிளுக்கும் அந்த ஒரு அபிப்பிராயம். பட் ஆனா இந்த ஊர்ல வந்து பைசைக்கிள்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஜெனரலா. சோ இந்த சம்மர்ல வந்து we use all of us take the bicycle to some trail. Okay. And go there. Most like an everyday. This is the only car which is everyday vehicle. Mari neenga vandu use panikalam. Okay. You have the sports. Okay. Is important. எது பண்ணாலும் வந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டோட நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி ஒரு சின்ன ஸோ செல்வா சார், நம்ம தந்தி டிவி நேயர்கள், நம்ம தமிழக மக்களுக்கு உங்களுடைய வீட்டையும் சுற்றி காமிச்சிங்க, as well as கார்லேயும் ஒரு ஜேர்னி கூட்டிகிட்டு போய் ரோட்டில் உள்ள திங்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சச் எ ப்ளஷர் செல்வா சார். தந்தி டிவி சார்பாக, நம்ம தமிழக மக்கள் சார்பாக மிக்க நன்றி சார். தேங்க்யூ.